தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஅய்யின் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். وقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكيف إذا جئنا من كل أمة بشهيد فجئنا بك على هؤلاء شهيدا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يلج النار من بكى من خشية الله أو كما قال النبي صلى الله عليه وسلم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் என் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூத் தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமன்பிற்கும் உரித்தான அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையில் இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்குள் புனித ரமலானை அடையவிருக்கிறோம். 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே இந்த ரமலான் குறித்து நாம் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தில் பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட வீட்டில் நிச்சயிக்கப்பட்ட நாளிலிருந்து திருமண பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். அதிலும் கடைசி நிக்காவிற்கு முன் இருக்கக்கூடிய நாட்களில் தான் வேலை அதிகமாக இருக்கும், பொறுப்பு அதிகமாக இருக்கும், அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதே போலதான் 2 மாதங்கள் நாம் தொடர்ச்சியாக எந்த ரமலானை அடைந்து விட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வக்திலும் துஆ கேட்டு வருகிறோமோ, அந்த ரமலானை அடைவதற்கு இன்னும் ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் இருக்கிறது. இந்த சூழலில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்களும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த இறைநேச பெரியார்களும் இந்த ரமலானை எப்படி கழித்திருக்கிறார்கள், எந்தெந்த அமல்களில் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள், நாம் நமது ரமலானை எப்படி அவர்களை பின்பற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்த சில நல்ல அமல்களை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். 5 அமல்களில் சஹாபா பெருமக்கள் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டார். 5 அமல்களில் 2 ஃபர்து, நாம் எப்போதும் தொழுகிற 5 வேளை தொழுகையும், ரமலான் மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய நோன்பு, மீதி 3 காரியங்கள் ஃபர்தானவைகள் அல்ல, சுன்னத்தானவைகள். சஹாபா பெருமக்கள் இந்த 5 அமல்களில் தான் அதிகம் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாறு நெடுக நாம் பார்க்க முடிகிறது. அந்த 5இல் ஃபர்தான 2 விஷயங்களை குறித்து அதிகமான தகவல்களை நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் ரமலான் மாதத்தின் நோன்பை பற்றி உண்டான சிறப்புகளையும், ஐவேளை தொழுகை பற்றி உண்டான சிறப்புகளையும், அவற்றின் முக்கியத்துவத்தையும் தொடர்ந்து நாம் பேசி வருகிறோம், தெரிந்தும் இருக்கிறோம். நிறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரமலான் வருடத்திற்கு ஒரு முறை வந்தாலும் ரமலான் நோன்பின் சிறப்புகள் என்ன என்று கேட்டால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாவிட்டாலும் 2-3 சொல்லிவிடுவோம். நோன்பு வைப்பவர்களுக்கு என்று தனி ஒரு சொர்க்கத்து வாசலே இருக்கிறது, அதற்கு ரய்யான் என்ற பெயர். நோன்பு வைப்பவர்களுக்கு மட்டுமே அந்த கதவு திறக்கப்படும்.
நோன்பு வைக்காதவர்கள், அலட்சியப்படுத்தியவர்கள் அந்த நோன்பின் அந்த கதவின் வழியாக சொர்க்கத்திற்குள் செல்ல முடியாது என்கிற சிறப்பை நாம் தொடர்ச்சியாக கேள்விப்பட்டிருக்கிறோம், மறக்க மாட்டோம். அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நோன்பு வைப்பவருக்கு 2 சந்தோஷங்களை அல்லாஹ் தருகிறான். முதல் சந்தோஷம் நோன்பை விடுகிற போது, இரண்டாவது சந்தோஷம் ஹீனல் தகா ரப்பஹு, அவன் தன் ரப்பை சந்திக்கின்ற நாளில் அந்த மகிழ்ச்சியை அடைந்து கொள்வான் என்று சொல்வார்கள். வேறொரு ஹதீஸில் நோன்புக்கான கூலியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, வஅனா அஜ்ஸி பிஹி, நானே அதன் கூலியாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். மற்றெல்லா அமல்களுக்கும் சில நன்மைகளுக்கு பகரமான கூலிகளை அறிவிக்கக்கூடிய அல்லாஹ் நோன்பை குறித்து பேசும் பொழுது அது எனக்காக வைக்கப்பட்டது, நான் தான் அதனுடைய கூலி என்று சொல்கிறார். ஏனென்றால் நோன்பு வைப்பவர் மட்டும்தான் அதை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பதை அவருக்கும் அல்லாஹ்விற்கும் மட்டும் ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியும். தொழுகும் பொழுது பல பேர் பார்த்துவிட வாய்ப்புண்டு. ஜக்காத் கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு தெரிந்துவிடும். யாருக்குமே நீங்கள் தெரியாமல் கொடுத்தாலும் கொடுக்கிற நபருக்கு தெரிந்துவிடும், இவர் ஜக்காத் கொடுத்து விட்டார். தன்னை தவிர யாருக்குமே தெரியாது செய்ய முடியும்படியான ஒரு அமல் நோன்பு. சஹர் எல்லோருக்கும் முன்பாக நாம் செய்யலாம், ஆனால் நான் நோன்பு வைத்திருக்கிறானா என்பது எனக்கு தான் தெரியும். அவ்வளவு தூய அமல் ரமதானுடைய ஃபரதான நோன்பு. அதை குறித்து நாம் நிறைய சிறப்புகளை தெரிந்திருக்கிறோம். எனவே அந்த 5 மீதம் இருக்கின்ற 3 அமல்களை விரிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹாபா பெருமக்கள் அதிகமாக செய்த 3 இபாதத். முதலாவது திருக்குர்ஆன் ஓதுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு சஹாபா பெருமக்கள் இதில் எவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் என்பதை தேடி பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமலான் மாதம் வந்து விட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வந்து அமர்ந்து கொள்வார்கள். திருக்குர்ஆன் ஓத சொல்லி அவர்களும் கேட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பார்கள். ரமலான் மாதத்திற்குண்டான சிறப்பு. ரமலான் என்பது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆன் ஓதுவதை ரமலானில் மற்ற மாதங்களை விட அதிகமாக பிரியப்பட்டார்கள். சஹாபா பெருமக்களுடைய ஆர்வம், சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரமலான் மாதம் வந்து விட்டார், அனுதினமும் ஒவ்வொரு குர்ஆன், முழுமையான குர்ஆன் ஓதி முடிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆன். சஹாபாக்களிலேயே குறைவாக குர்ஆன் ஓதக்கூடிய நபரை நாம் எடுத்து பார்த்தால் 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார். ரமலான் மாதத்தில் 3 குர்ஆன். அதுதான் சஹாபாக்களிலேயே மிக குறைவான எண்ணிக்கை அளவில் கொண்ட குர்ஆனுடைய எண்ணிக்கை 3 குர்ஆன். சில சஹாபாக்கள் 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். சில சஹாபாக்கள் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பார்கள். அவர்களை கடந்து சஹாபாக்களுடைய தலைமுறை தாண்டி இறைநேசர்களுடைய வரலாறுகளில் பார்த்தால் அவர்களும் சஹாபாக்களுடைய ஆர்வத்திற்கு நிகரான ஈடான ஆர்வம் கொண்டு குர்ஆனை ஓதி இருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறுகளில் தெரிய முடிகிறது. சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலான் மாதம் வந்து விட்டார், தன்னுடைய எல்லா வகையான இபாதத்துகளையும் நிறுத்தி வைத்து விடுவார்கள். திருக்குர்ஆனிலேயே ஈடுபட்டு இருப்பார்கள். தரக்க அலா ஜமீஇ இபாதத்திஹி, தன் எல்லா வகையான இபாதத்துகளையும் நிறுத்தி வைத்து விடுவார்கள். அக்பல அலா திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதில் மட்டுமே ஈடுபடுவார்கள். அப்படி என்றால் ஃபர்லான அமல்கள் போக அதிகப்படியான இபாதத்துகள், அது தொழுகையாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், அவற்றை நிறுத்தி வைத்துவிட்டு திருக்குர்ஆன் ஓதுவதை அதிகமாக அவர்கள் ரமலான் மாதத்தில் கடைபிடிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உம்மத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, இளமை காலத்தை அர்ப்பணித்து பெரும் செல்வந்தராக இருந்தவர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு உடை உடுத்தினால் மீண்டும் அந்த உடை உடுத்தாமல் சதக்கா செய்துவிட்டு புத்தம் புதிய ஆடைகளை மட்டுமே அணிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செல்வந்தராக இருந்தவர்கள் இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களும் தங்களுடைய எல்லா பணிகளையும் நிறுத்திவிட்டு திருக்குர்ஆனின் மீது கவனம் செலுத்துவார்களாம். ரமலான் மாதத்தில் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுவாங்க. தாபியங்களிலேயே அதிகமாக திருக்குர்ஆனின் மீது மஹப்பத் வைத்து ரமலானில் ஓதக்கூடியவர்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரமலானில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு குர்ஆன் ஓதி வந்தார்களாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு நாளும் 2 குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள்.
இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு தகவல் என்னவென்றால், நம்மை போல அல்ல அவர்களுக்கு அரபு மொழி தெரியும், எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியும், எந்த வசனம் எதற்காக இறக்கப்பட்டது அதையும் அவர்கள் அறிவார்கள். ஆனாலும் திருக்குர்ஆனை திரும்ப 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 ஓதுவதிலே அவர்களுக்கு ஒரு பேரானந்தம் இருந்தது. நமக்கு பிடித்த புத்தகம் ஏதேனும் இருந்தால் திரும்ப திரும்ப படிக்க முடியுமா என்றால் முடியாது. ரொம்ப எனக்கு பிடிச்ச நாவல் ஒரு கிரைம் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் மிகுந்த ஒரு கிரைம் நாவல் நான் இதுக்கு முன்ன படித்ததே இல்லை. அவ்வளவு பரபரப்பு, விறுவிறுப்பு, படிக்க 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 அந்த புத்தகத்தை முடிக்கின்ற வரை வேறு வேலைகளில் ஈடுபடக்கூடிய சிந்தனையே தோன்றவில்லை. அவ்வளவு ஆர்வமாக நான் படித்து முடித்தேன் என்று நாம் நினைக்கிற நாவல் புத்தகங்கள் கூட நீங்கள் மீண்டும் மீண்டும் படித்தால் ஒரு 10 தடவை படிக்கலாம், அதற்கு மேல் படிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய எழுத்தாளனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வாசிப்பாளனாக இருந்தாலும் சரி. ஆனால் திருக்குர்ஆனுடைய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்துவம், அகமியம் என்னவென்றால், அர்த்தம் தெரியாதவர்கள் ஓதினாலும் ஓதிக்கொண்டே இருக்கிறோம், இன்றைக்கு வரை செழிக்கவில்லை. அர்த்தம் தெரிந்தவர்கள் ஓதினார்கள், ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கும் செழிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனின் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை, ஓதிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை கடந்து ஓத வைத்து கேட்கக்கூடிய பழக்கமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள், நான் சென்று இக்ரா அலைய, என் மீது ஏதாவது திருக்குர்ஆன் வசனம் ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட திருப்பி கேட்டாங்க, அன அக்ரஉ இலைக்க வ அலைக்க உன்சில், திருக்குர்ஆன் உங்கள் மீது இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? திருக்குர்ஆனோ உங்கள் மீது இறக்கப்படுகிறது, நீங்கள் தான் அதற்கு மூலதாரி, உங்களிடத்தில் தான் திருக்குர்ஆன் இறக்கப்படுகிறது, ஆனால் என்னிடத்தில் ஓத சொல்லி கேட்கிறீர்களே நாயகமே என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, என் அல்லாதவர்கள் ஓத அதை நான் செவியுறுவதை நான் நேசப்படுகிறேன், பிரியப்படுகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்குன்னா. திருக்குர்ஆனை ஓதுவதில் ஒரு இன்பம் உண்டு, திருக்குர்ஆனை ஓத சொல்லி கேட்பதில் ஒரு இன்பம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவேதான் ரமதான் மாதத்தில் அனைவரும் திருக்குர்ஆன் ஓத வேண்டும் என்பதையும், அனைவரும் திருக்குர்ஆன் ஓதப்பட அதை கேட்க வேண்டும் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்டார். இப்படி சொன்ன உடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிச்சாங்க. அவங்களே சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்க ஓத சொல்லி எனக்கு கேட்கறது பிடிச்சிருக்கு, எனவே நீ ஓதுன்னு சொன்னாங்க. நான் யோசித்து விட்டு சூரத்து நிசாவை ஆரம்பித்தேன். நிசா என்கிற சூரா குர்ஆனிலே 4ஆவதாக இருக்கக்கூடிய சூரா, அதை நான் ஓத ஆரம்பித்தேன். நான் ஓத ஓத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சூரத்து நிசா முழுக்க பெண்களுடைய சட்டதிட்டங்கள் கூறப்படுகின்ற ஒரு சூரா, சூராவுடைய பேரே பெண்கள் தான், நிசா. நான் ஓத ஓத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு வசனம் வந்தது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வ ஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா, நாளை மறுமையில் ஒவ்வொரு உம்மத்தையும் அவர்களுக்குரிய சாட்சியான நபியோடு நாம் அழைப்போம். நபியே, உங்களை ஏற்றுக்கொள்ளாத முஸ்லிம் அல்லாத மக்களையும் அழைக்கும் போது உங்களை சாட்சியாக நாம் கூப்பிடுவோமே, அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கேட்கிறான். முஸ்லிம் அல்லாதவர்களுடைய நிலைமை மறுமையில் இப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவியுற்ற பிறகு போதும் என்று செய்கை செய்தார்கள், அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுது கொண்டு திரும்பி சென்று விட்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதில் நமக்கு 2 படிப்பினை இருக்கிறது. முதலாவது, திருக்குர்ஆன் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த நபியே மற்றவர் ஓத கேட்பதை பிரியப்பட்டிருக்கிறார்கள். பிரியப்பட்டது ஏதோ ஒரு ஆயத்து 2 ஆயத்து இல்லை சூரத்து நாஸ் மாதிரி ஃபலக் மாதிரிலாம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, சூரத்து நிசா ஓதுறாங்க. இப்போ சொல்றாங்களே, இந்த ஆயத்து வந்தோடனே பெருமானார் போதும்னு சொன்னாங்கண்டு, அது 41வது ஆயத்து. 41 ஆயத்துகள் இணைந்து கிட்டத்தட்ட அரை ஜுசு வருது. அரை ஜுசுக்கு ஒரு பக்கம் கம்மி. ஒரு சஹாபியை அழைத்து ஓதுங்கள் கேட்க பிரியப்படுகிறேன் என்கிறார்கள். சஹாபி ஓதுகிறார்.
ஏதோ ஒரு அரை பக்கம் ஒரு பக்கம் கேட்ட உடனே சரி போதும் போங்கன்னு சொல்லலை, அரை ஜூஸு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பயும் அவங்க ஏன் நிப்பாட்டுறாங்க? காஃபிர்களை அல்லாஹ் கேள்வி கேட்கும் வசனம் வந்தவுடன் மக்களின் மீதான உம்மத்தின் மீதான கவலை அவர்களை இதை நிறுத்திவிட்டு உம்மத்திற்கு பணி செய்ய அழைக்கிறது. நாளைக்கு அந்த காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நல்லா கேட்குறான். நாளைக்கு உங்களையும் அழைப்போம், அந்த முஸ்லீம் அல்லாதவங்களையும் அழைப்போம். அப்போ அவங்க உங்களை சாட்சியாக வச்சு அவங்கள்ட்ட கேள்வி கேட்போம். நபியா வந்தாங்க, நீங்கள் ஏற்றுக்கல. அந்த நபி இன்றைக்கும் நபியாக இருக்கிறார்கள். அந்த நபி யாரை அல்லாஹ் என்று சொன்னானோ அந்த அல்லாஹும் நான் இருக்கிறேன். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நீங்களோ இன்றைக்கு நஷ்டத்தில் இருக்கிறீர்களே என்ற கேள்வியை தான் அல்லாஹ் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் கேட்பான். அந்த கேள்விக்கு சாட்சியாக நபிமார்களை அனுப்பி ஆக்கி வைத்திருக்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எப்படியாவது அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை கொண்டு செலுத்திவிட வேண்டும் என்பதில் கவனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். அடுத்தவர் ஓத நாம் கேட்கவும் வேண்டும். அதுவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்பட்ட ஒரு சுன்னத்தான அமல். இரண்டாவது நாம் ரமதானில் அதிகம் செய்ய வேண்டிய அமல் தான தர்மங்கள், சதக்கா. அதிலும் 2 வகை உண்டு. ஒன்று அல்லாஹ் நமக்கு கடமையாக்கக்கூடிய ஜக்காத். அதையும் பொதுவாக நாம் ரமதானுடைய மாதத்தில் கொடுத்து வருவது வழக்கம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்தில் யார் எந்த அமல் செய்தாலும் அதற்கு 7 முதல் 700 மடங்கு வரை நன்மை கூலி உண்டு. மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு. ரமதான் மாதத்தில் ஒரு நஃபில் ஒருவர் தொழுகிறார் என்றால் ஒரு ஃபர்து தொழுதால் என்ன கூலியோ அது கிடைக்கும். ஒரு ஃபர்து ஒருவர் தொழுகிறார் என்றால் 7 முதல் 700 வரை அவருடைய மன தூய்மைக்கேற்ப கூலி பன்மடங்காக பெருக்கி தரப்படும். அந்த அடிப்படையில் தான் ஜக்காத் என்பது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று. அதை இந்த மாதத்தில் நாம் கொடுத்தால் 7 முதல் 700 மடங்கு வரை நன்மை நமது மன தூய்மைக்கேற்ப அல்லாஹ் கொடுப்பான் என்பதால் தான் முன்காலத்தில் வாழ்ந்த நமது பெரியார்கள் ஜக்காத்தை ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கும்படியாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த மாதத்தில் நாம் சென்ற வருடத்திற்கான முறையான கணக்கெடுப்பை நடத்தி எவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன, எவ்வளவு கடன்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் கணக்கு வைத்து கடைசியில் நமக்கு கடமையாகக்கூடிய ஜக்காத்தை முறையாக நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது வகை கடமையாகாத சதக்காக்கள், தான தர்மங்கள் அதிகமாக செய்யும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதுன் நாஸாக இருந்தார்கள். மக்களிலேயே கொடைத்தன்மை மிகுந்தவர்களாக நாயகம் இருந்தார்கள். அதில் ரமதான் மாதம் வந்துவிட்டால் மொத்தெல்லா மாதங்களையும் விட அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடைத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபா பெருமக்கள் கூறுவார்கள். இந்த விஷயத்தில் சஹாபாக்களுடைய முன்மாதிரி எப்படி இருக்குன்னு தேடி பார்த்தோம். சஹாபாக்கள் எப்படி தான தர்மங்கள் செய்பவர்களாக ரமதானிலே இருந்தார்கள். ஏன்னா சஹாபாக்களுக்கு பொதுவாக கொடுத்து உதவுற அளவுக்குலாம் செல்வம் ஒன்றும் இல்லை. அவர்களுடைய பசி தீர்ந்தாலே போதுங்கிற நிலைமைக்கு தான் வறுமை இருந்தது. ஆனாலும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் 2 வகையான சதக்காக்கள். ஒன்று காசு பணமாகவே தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள். இரண்டாவது மற்றவர்களுக்கு உணவளிப்பது. இதில் சஹாபா பெருமக்கள் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. ரமதானுடைய மாதத்தில் இஃப்தார் செய்யறதுக்கு அல்லது சஹர் செய்யறதுக்கு கூட ஒரு மிஸ்கின் இருக்கணும். இவங்களுக்கு விருந்தாளி இருக்கணும். அந்த விருந்தாளியும் மிஸ்கீனா இருக்கணும். செல்வந்தர் யாரும் வேணாம். வறுமை அவரை பீடித்திருக்க வேண்டும். சாப்பிடுவதற்கு வழிவகையற்றவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மிஸ்கீனை கூட்டிட்டு வந்து தான் இவங்க சஹர் செய்வாங்க, இஃப்தார் செய்வாங்க. ஒரு தடவை மிஸ்கீன் இவர்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் நோன்பு திறக்காமல் அப்படியே 2வது நோன்பை தொடர்ந்து வைத்தார்கள் என்று வரலாற்று. நோன்பு திறக்க நேரம் ஆகிவிட்டது, நோன்பு திறக்க வேண்டும். மிஸ்கீன் இல்லாமல் இவர்கள் நோன்பை திறக்கும் பழக்கம் இல்லை. மிஸ்கீன் கிடைக்கவில்லை என்பதற்காக இஃப்தாரே செய்யவில்லை. 2வது நோன்பை தொடர்ந்து வைத்தார்கள். 2 நோன்பு முடிகின்ற போதுதான் இஃப்தார் செய்தார்கள். மிஸ்கீன்கள் மீது அவர்கள் கொண்ட மஹப்பத். இந்த நோன்பு கூடுமா கூடாதா என்ற வகையில் நமது யோசனை செல்லலாம். பொதுவாக நோன்பை முறிப்பதுதான் சிறந்தது. முறிக்காமல் தொடர்ந்தால் ஏதேனும் காரணங்கள் இருந்தால் மார்க்கத்தில் கூடும், அது தனி சப்ஜெக்ட். அவ்வளவு மிஸ்கின்கள் மீது மஹபத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதற்காக சொல்ல வருகிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யாசகர் வந்து உணவு கேட்கிறார்.
சஹருடைய நேரம். உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாப்பாடை எடுத்து அவருக்கு கொடுத்தாங்க. இது வழமையான வழக்கம். ஆனால் அன்னைக்கு சாப்பாடை அவங்களையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறி முழுமையாக அவரே சாப்பிட்றாரு. இவங்க மறுக்கலை, சாப்பிடட்டுன்னு முடிஞ்ச வரைக்கும் சாப்பிடட்டுன்னு விட்டார். முழுமையாக சாப்பிட்டு முடிச்சிட்டார். வீட்டிற்கு வந்தார்கள், மனைவி இடத்துல கேட்டார்கள், நீங்களும் அதிலே சாப்பிட்ருப்பீங்க, நாங்கள் வீட்டில் இருந்ததெல்லாம் சாப்பிட்டோமே அப்படின்னாங்க. சரி பரவாயில்லை விடுங்கன்ட்டு அப்படியே நம்ப வச்சுட்டாங்க. மிஸ்கின்களின் மீது அவர்களுக்கு இருந்த மஹப்பத் சஹாபா பெருமக்களுக்கு பின்னால் வாழ்ந்த இறைநேச சேர்வர்களும் தாபீன்களும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். செய்தனா ஹம்மாத் இப்னு அபி சுலைமான் என்கிற ஒரு இறைநேச பெரியார், இவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தாங்க. ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் குறைந்தது 500 மிஸ்கீன்கள் என்னிடத்தில் இருந்து உணவு பெற வேண்டும். இவங்க டார்கெட். இப்போ நம்ம வியாபாரத்தில் ஒரு டார்கெட் வைக்கிறோம், லட்சியம் வைக்கிறோம், அச்சீவ்மெண்ட்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது உங்களுடைய இந்த மாதத்திற்கான நீங்கள் எட்ட வேண்டிய இலக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனிகளில் ஒரு மாதிரி நாம் பண்ணுற சின்ன வியாபாரங்கள் கூட நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம். அதுபோல இவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ரமலான் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் 500 நபர்களுக்காவது நான் உணவளிப்பேன், அவர்கள் நோன்பு திறப்பதற்கு நான் உதவி செய்வேன் என்று திட்டம் தீட்டி குறைந்த அளவை நிர்ணயித்து அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள். இதில் இப்னு அதி என்கிற ஒரு குடும்பத்தார், இவங்க ஒரு பெரிய கோத்திரம், இவங்க குடும்பமே அந்த பழக்கத்தில் தான் இருந்தாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் எல்லோருக்குமே இந்த பழக்கம் இருந்தது. ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் ஒரு விருந்தாளி இல்லாமல் இஃப்தார் செய்கிறதோ சஹர் செய்கிறதோ இவங்க குடும்பத்தில் பழக்கமே இல்லை. என்றைக்காவது மிஸ்கின் கிடைக்காவிட்டால் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வீட்டில் இருக்கிற சாப்பாடுகளை எல்லாம் தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடுவாங்க. வந்து அங்கே யாரெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ பொது அறிவிப்பு செஞ்சு அன்னைக்கு ஊர்தாவத்தை நடைபெறும் பள்ளிவாசல். அவ்வளவு மிஸ்கின்கள் மீது மஹப்பத் கொண்டு இந்த ரமலானுடைய காலங்களில் உணவு கொடுத்த சஹாபா பெருமக்களையும் இறைநேச செல்வர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு சிறப்பானது ரமலானுடைய மாதத்திலே நாம் சதக்காக்கள் செய்வது, குறிப்பாக உணவு வகைகளை சதக்கா செய்வது. இது இரண்டாவது. மூன்றாவது தராவீஹ் தொழுகை போன்ற நஃபிலான தொழுகைகள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இஷா தொழுது முடித்துவிட்ட பின்னால் சஹாபாக்கள் எல்லோரும் போனதற்கு பிறகு மஸ்ஜிதில் தொழுக ஆரம்பித்தார்கள் நஃபில் நோன்பு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதை பார்த்த சில சஹாபாக்கள் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்று ஜமாத்தாக தொழுதார்கள். இரண்டாவது நாள் இன்னும் கொஞ்சம் பேர் கூடினார்கள். மூன்றாவது நாள் இன்னும் கொஞ்சம் பேருக்கு அதிகமாக கூடினார்கள். நான்காவது நாள் மஸ்ஜித் நிரம்பி ஒழிந்தது. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து வெளியே வரல. சஹாபா பெருமக்கள் பார்த்தார்கள், நல்லா இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாக, நாமளும் பின்னாடி வந்து தொழுதோம், இன்னைக்கு ஃபுல் கூட்டம் வந்துருச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காணாம. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து விட்டார்களோ அல்லது உறங்கி விட்டார்களோ என்று எண்ணிய சில சஹாபாக்கள் பொடிக்கற்களை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு கதவியில் அடித்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறந்திருந்தா இந்த சின்ன சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வந்துடுவாங்க. ஒருவேளை அயர்ந்து உறங்கினான் அல்லது வரக்கூடாது என்ற முடிவில் இருந்தார், இதை பொருட்படுத்தாமல் அவர்கள் உறங்கட்டும் என்று சஹாபா பெருமக்கள் இப்படி ஒரு தந்திரம் செய்தார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரல. சஹாபா பெருமக்கள் காத்திருந்து விட்டு பிறகு வீட்டிற்கு சென்றார்கள். சுபுகுக்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இடத்துல சொன்னார்கள், நாள் ஆக ஆக எனக்கு பின்னால் கூட்டம் அதிகரிப்பதை நான் உணர்ந்தேன். உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் இந்த தொழுகையை உங்களுக்கு ஃபர்லாக்கி விட்டார். நீங்க தொழுதுருவீங்க, எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அது கஷ்டமா போகும். அதை அல்லாஹ் ஃபர்லாக்கி விடுவானோ என்று அஞ்சி நான் நேற்று தொழ வரவில்லை. அதை தொழ விருப்பமுள்ளவர்கள் தொழுது கொள்ளுங்கள், அதை ஃபர்லாக்குவதற்கு நான் விரும்பவில்லை என்று அதை முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு சஹாபா பெருமக்களுடைய பழக்கம் ரமலானுடைய காலகட்டங்களில் அவர்களாக வருவார்கள், தனித்தனியாக தொழுதார்கள். இதுதான் நடைமுறையில் இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில். உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்தில் தான் மஸ்ஜிதிற்குள் ஒரு நாள் வந்தார்கள். சஹாபா பெருமக்கள் தனித்தனியாக நின்று தொழுவதை பார்த்தார்கள். பார்த்து விட்டு தான் அவருடைய மனதிலே ஒரு எண்ணம் உதித்தது, இவர்கள் அனைவரும் ஒரே ஜமாத்தாக நின்று ஒரே காரில் இமாமாக நின்று தொழ வைக்க இவர்கள் பின்னால் தொழுதால் பார்ப்பதற்கு எவ்வளவு ரம்மியமான காட்சியாக இருக்கும்.
அப்படி செய்தால் என்ன என்று யோசித்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை கேட்டு முடிவு செய்து பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கிராஅத் பயின்ற பெரிய காரி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு என்கிற சஹாபியை அழைத்து நீங்கள் தொட வையுங்கள், நாங்கள் எல்லோரும் பின்னால் நின்று தொழுகிறோம் என்றார்கள். அப்படி அமைப்பில் உருவானதுதான் தராவி தொழுகையுடைய ஜமாத். சிலருக்கு இதில் முரண்பாடும் உண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்ய துணியாததை உமர் ரலியல்லாஹு எப்படி செய்ய துணியலாம்? அதற்கான பதில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தொழ வேண்டாம் ஜமாத்தோடு என்றார்கள்? உங்கள் மீது ஃபர்லாக்கப்பட்டுவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு ஏன் ஏற்படுத்தினார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் தொழுகையை ஃபர்லாக்க போறது கிடையாது. நாயகம் இருந்தாங்க, அதனால சட்டம் மாறி இறங்குறதுனா இறங்கும். நாயகத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வஹி வரப்போவது கிடையாது. திருக்குர்ஆனின் சட்டத்திட்டங்கள் இறங்கி வைக்க போவது கிடையாது, அல்லது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சட்டங்கள் இறங்க போவது கிடையாது. எனவே மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய ஒரு அமலை முறைப்படுத்தினால் தொழுபவர்களுக்கும் இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உருவாக்கினார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தொட வைத்தார்கள். நிஅமத்தில் பிதஅத்து ஹாதிஹி, இது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகான ஒரு நல்ல காரியமாக மாறிவிட்டது என்று உமர் ரலியல்லாஹு அந்த ஜமாத் நடக்கக்கூடிய காட்சியை பார்த்து பதிவு செய்தார்கள் என்பதையும் கிதாபிலே பார்க்கிறோம். இது தராவி வந்த வரலாறு தான். தராவி அல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ சுன்னத்தான நஃபிலான இபாதத்துகளையும் இந்த ரமதானிலே நாம் அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 5 அமல்களை சொல்லியிருக்கிறோம். அந்த 5 அமல்களையும் செய்யும் பொழுது நமக்கு 2 சிந்தனைகளும் இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் இந்த 2ம் இருக்குமோ அவர்கள் செய்கின்ற அமல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது மிகப்பெரிய பலனை அளிக்கும். சஹாபா பெருமக்களும் இறைநேசர்களும் தங்களுடைய யுக்தியாக பயன்படுத்தியது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவர்கள் கொண்ட தந்திரமே இதுதான். எந்த அமல்கள் செய்தாலும் அவங்கள்ட்ட ஒரு சிந்தனை இருக்கும், இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், யாருக்கும் தெரியக்கூடாது. முதலாவது ஒளித்து செய்தல். தாவூத் இப்னு அபி ஹிந்து என்கிற ஒரு இறைநேச செல்வர், பெரிய இறைநேசர். வீட்டில் காலையில் வேலைக்கு போகிறதுக்காக சாப்பாடுலாம் தயார் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, மகரிப் பின்னாடி வந்துடுவாங்க வீட்டுக்கு. இது அவங்களுடைய வெளிப்படையான வாழ்க்கை. வெளியில் உள்ள நண்பர்களுக்கும் அவருடைய வீட்டிலேயே இருந்த அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் கூட தெரியாமல் 40 வருஷம் நஃபில் நோன்பு வச்சாங்க. காலையிலே அவர் உணவை எடுத்துக்கொண்டு செல்வார். இந்த கதையை ஹிகாயத் பண்ணக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், அவர் சாப்பாடு எடுத்துட்டு போறதை பார்த்த உடனே நாங்கெல்லாம் நினைச்சுக்குவோம் வேலை செய்யற இடத்துல சாப்பிட்டுக்குவாரு. வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்களாம் என்ன நினைச்சுக்குவாங்க, வீட்டுக்கு போனா இவர் சாப்பிட்டுக்கிறார் போல இருக்கு, இங்க சாப்பிட்றதே இல்லை. சரி, எடுத்துட்டு போற சாப்பாடு இவர் என்ன செஞ்சாருன்னு கடைசியில் கேட்டோம். ஒவ்வொரு நாளும் அவர் சதக்கா செய்தார் மிஸ்கின்களுக்கு. 40 ஆண்டு காலம் நஃபில் நோன்பு வைத்தார். அந்த நஃபில் நோன்பு அவங்க மனைவிக்கு கூட தெரியாம அவர் பார்த்துக்கிட்டார். இபாதத்தில் தூய்மை வேண்டுமானால் நாம் செய்கின்ற இபாதத் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படியே நேர்மாற்றமா இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டா எல்லாத்துலேயுமே பரப்புவோம், ஏதாவது ஒரு பாவம் செய்யறதா இருந்தால் யாருக்குமே தெரியாமல் செய்வோம். சஹாபா பெருமக்களும் இறைநேசர்களும் தங்கள் மீது ஒரு குறைகள் இருக்குமானால் அதை வெளிப்படுத்துவார்கள். மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு தவறான சிந்தனை வருது, இப்படி வசுவசா இருக்குது, நான் இப்படி பாவம் செய்கிற மாதிரி சிந்தனை வருது, பாவம் செய்கிறேன். ஏன்னா மற்றவங்க இடத்துல தங்களுடைய மதிப்பை குறைப்பாங்க. அல்லாஹ் இடத்துல இஸ்ஸத் வேண்டுமானால் அடியார் இடத்துல இஸ்ஸத்தை குறைத்துக் கொள்வார்கள். அதுவே நல்ல காரியங்கள் செய்தால் யாரிடத்திலையுமே சொல்ல மாட்டார்கள். அந்த குணம் நமக்கு வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நற்செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக பைஹக்கி என்கிற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஆயத் இறங்குனது, அஃபபி ஹாதல் ஹதீஸி தாஜபூன் வ தல்ஹகூன் வலா தப்கூன். முஸ்லிம் அல்லாத திருக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்பது போல இந்த வசனம். எவ்வளவு அழகான உத்தரவுகளை, முந்தைய வரலாறுகளை இலக்கிய நயத்தோடு இந்த திருக்குர்ஆனிலே உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இதை கண்டெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா, சிரிக்கிறீர்களா, மறுக்கிறீர்களா, கேலி செய்கிறீர்களா என்று திருக்குர்ஆனை கேலி செய்தவர்களை பார்த்து அல்லாஹ் கேள்வி கேட்டான். முஸ்லிம்களுக்கான கேள்வி இல்லை, முஸ்லிம்கள் தான் திருக்குர்ஆனை ஏற்றுக்கிட்டாங்களே. ஆனா அஸ்ஹாபு சுஃபா என்கிற திண்ணை தோழர்கள் ஒரு சில பேர் இந்த ஆயத்து இறங்கினோடனே அழுதாங்க.
அல்லாஹ் எப்படி கேள்வி கேட்குறான்? முஸ்லிம்களை பார்த்து கேள்வி அல்ல அது, திருக்குர்ஆனை கேலி செய்தவர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விதான். ஆனாலும் சஹாபா பெருமக்கள் நாம் இந்த குர்ஆனை முறையாக கண்ணியப்படுத்துகிறோமா என்று தன்னைத்தானே சந்தேகப்பட்டுக் கொண்டதின் விளைவாக அழுதார்கள். நாம் அந்த பட்டியலில் இருக்கிறோமா இல்லையா தெரியலையே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அழுத சத்தத்தை கேட்டு அவங்களும் அழுதாங்க. சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அழுகையை நிறுத்தினோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை எங்கள் சத்தத்தில் எங்களுக்கு கேட்டது. ஃபபகைனா பகாஇஹி, அவர்கள் அழுததின் காரணமாக மீண்டும் நாங்கள் அழுதோம். அழுது முடித்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா எலிஜுன் நாரு மன் பகா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுதவர்களை நரகம் தொட முடியாது, தீண்ட முடியாது என்றார். அல்லாஹ்வுடைய பயத்தின் காரணமாக வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையேனும் நாம் அழுதுவிட்டால் அந்த உடம்பை தொடுவதற்கு நரகத்திற்கு அனுமதி இல்லை, நரக நெருப்பு உங்களை தொட்டாலும் அது வேலை செய்யாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அச்சமும் அல்லாஹ்விற்காக செய்கின்றேன் என்கிற உன்னத உணர்வும் இருந்து நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளாக இவை அமையுமேயானால் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தி அந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திலே நாமும் இணைவோம் என்பதிலே நிச்சயமாக மறுப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை. ரமலானுடைய சிறப்புகளை குறித்து கூறியிருக்கிறோம், அமல்களை குறித்த சிறப்புகளை கூறியிருக்கிறோம், சஹாபாக்கள் இறைநேசர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி கூறியிருக்கிறோம். இறுதியாக ரமலானை பாழ்படுத்தியவர்களுடைய நிலைமை என்ன என்பதையும் ஒரு ஹதீஸ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ரமலானே சொல்லுமா, யார் என்னை இந்த உலகத்தில் கேவலப்படுத்தி விட்டாரோ அவருக்கு எதிராக மஹ்ஷரில் அல்லாஹ்விடத்தில் நான் வழக்கு தொடருவேன். ரமலான் ஆகிய நான் வந்தேன், சரியாக நோன்பு வைக்காமல் புறக்கணித்தான், சரியாக குர்ஆன் ஓதாமல் புறக்கணித்தான், தொழாமல் என்னை புறக்கணித்தான், என்னை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி கண்ணியப்படுத்தவில்லை என்றால் நான் அல்லாஹ்விடத்தில் வழக்கு தொடுப்பேன். இந்த உலகத்தில் உள்ள வழக்கு மாதிரி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள வழக்குலாம் ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி அல்லது ரிசல்ட்டுக்கு முன்னாடி தீர்ப்பு வரும், அல்லது சாதகமான ஆளாக இருந்தால் தீர்ப்புலாம் எழுதி முடிச்சுட்டு 10 வருஷமாக வெயிட்டிங்கில் வச்சுருக்கலாம். சில பேருக்கு எதுக்கு வெயிட்டிங்கில் வச்சிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, இவங்களுக்கும் தெரியல, தீர்ப்பு எழுதுறவங்களுக்கும் தெரியல. வழக்கு தொடுப்பவர்கள் நியாயத்திற்காக வழக்கு தொடுக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. நீதி மறுக்கப்படாத மஹ்ஷரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நான் வழக்கு தொடுப்பேன் என்று ரமலான் சொல்கிறது என்றால் அந்த ரமலானை பாழ்படுத்தியவர்களிலே நாம் ஆகிவிடக்கூடாது. முழுமையாக அந்த ரமலானில் இபாதத் செய்து அதை கண்ணியப்படுத்தியவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.